கற்றாழை கையில் எடுத்துங்க. முன்னாடி பகுதி வந்து பார்த்திங்கன்னா ஜெல் அவ்வளோ இருக்காது, அதை கட் பண்ணிடலாம். இது நமக்கு தேவையில்லை. ஓகேங்களா? அடுத்து இது கட் பண்ணும் போது ஒரு வாரம் ஆயிடுச்சு, கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகேங்களா? இந்த பிரிட்ஜில் வச்சுருந்தோம், செய்ய டைம் இருந்தில்லை, அதை அன்றைக்கி தான் கட் பண்ணுறோம். இந்த லாஸ்ட் பீஸு கொஞ்சம் கட் பண்ணி இந்த ஜெல்லு கரெக்டாக சூப்பராக பாருங்கள், இவ்வளோ அருமையாக இருக்குது ஜெல். பார்த்திங்களா? இந்த ஜெல் அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. அப்படியே இந்த சைடில் வந்து இந்த முள் சைடு லைட்டாக முள் இருக்கும், அந்த முள்ளை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு 2 பக்கம் கட் பண்ணிடணும். கட் பண்ணிட்டு இவ்வளோ நீட்டு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதை அப்படியே பாதி கட் பண்ணிடலாம். இது கட் பண்ணிட்டு அப்படியே அந்த தண்ணியில் போட்டுடலாம். அதே போல் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி தண்ணியில் போட்டுடலாம். இந்த கற்றாழை வந்து பாருங்கள், இந்த சைடு கட் பண்ணிட்டு இந்த சைடு கட் பண்ணிட்டு மாடி உள்ள பீஸ் கட் பண்ணிட்டு அப்படியே இந்த பீஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டிருக்கோம். ஓகேங்களா? இப்போது இந்த மேல் தோலை க்ளீனாக எடுக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், அதில் வந்து ஜெல் வந்து நிறைய இருக்கும். இந்த ஜெல் வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது எதுக்கெல்லாம் பயன்படுத்தினா, முகத்துக்கு வந்து அடிக்கடி பூசிக்கலாம். முகத்துக்கு போடும்போது முக ஜொலிப்பு கொடுக்கும், இளமையான தோற்றத்தை அளிக்கும், மூஞ்சி சுக்குங்கள் வராது. இந்த அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பம்பிள்ஸ் எல்லாம் வராது. அடுத்து வந்து தீக்காயம் பட்ட உடனே, தீக்காயம் அக்ஸ்மாத் பட்டுடுச்சு அப்படின்போது இந்த ஜெல்லை வந்து அந்த உடனே அந்த பட்டினத்தில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இந்த கொப்பளங்கள் வராமல் சரி பண்ணணும், அந்த நோயை சரி பண்ணுறோம். அதாவது ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு ரொம்ப நல்லது இது. இந்த பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. இந்த மேலாக பயன்படுத்தும் போதும் உள்ளுக்கு பயன்படுத்தும் போதும் இந்த பெனிஃபிட்ஸ் வந்து அதிகமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. பல நன்மைகள் உண்டு இதில். அதனால் இந்த கற்றாழை நாங்கள் எப்படின்னா ஊருக்கு போனால் எடுத்துகிட்டு வருவோம். எடுத்து வந்து ஜூஸாக போட்டு குடிப்போம். அடுத்து காரக்குழம்பு செய்வோம், அப்படியே காய்மை பிரட்டும், பல விதமான ரெசிபி செய்வோம் அப்பப்போ கிடைக்கும் போதெல்லாம். இப்போது நம்ம இந்த தோலை எடுத்தாலும் எப்படி இருக்கலாம்னு